மக்கள் நல கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் முதல்வர் வேட்பாளர் குறித்து முடிவு செய்யப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் கோகுல் அவருடன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். மக்கள் நல கூட்டணியில தேமுதிக இடம்பெறும் சொல்லி தொடர்ச்சியா நீங்க வலியுறுத்தி வர்றீங்க. காஞ்சிபுரம் மாநாட்டில் தேமுதிக தலைவர் கிங்காக இருக்க வேண்டும் என அவருடைய தொண்டர்கள் விரும்புறாங்க. மக்கள் நல கூட்டணிக்கு வந்தா விஜயகாந்த் கிங்காக இருப்பாரா? நண்பர் விஜயகாந்த் அவர்கள் காஞ்சிபுரம் மாநாட்டில் திமுகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவுக்கு அவர் போவதற்கு வாய்ப்பில்லை, திமுகவுக்கு போவார் என்பதுதான் பொதுவாக பேசப்பட்டது. திமுகவுக்கு தான் வரமாட்டேன் என்பதைத்தான் அவர் மறைமுகமாக இப்படி சொல்லியிருக்கிறார் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் திமுகவிலே இவர் கிங்காக இருக்க முடியாது, முதல்வராக இருக்க முடியாது. முதல்வரை உருவாக்கக்கூடிய அணியாகத்தான் அதில் அவர் இடம்பெற முடியும். ஆகவே அந்த மாநாட்டில் அவர் மற்றவர்களுக்கு செய்தி சொன்னார் என்பதை விட திமுகவுக்கு செய்தி சொன்னார் என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றாலும் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காம தான் மக்கள் நல கூட்டணி தேர்தலை சந்திக்குமா? தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற பின்னர் இந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டும். இன்னும் அவர் இடம்பெறவில்லை. இடம்பெற்ற பின்னர் இந்த கேள்விக்கு விடை சொல்வோம். மக்கள் நல கூட்டணி முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காமல் தான் இந்த தேர்தலை சந்திக்கிறதுல உறுதியா இருக்கீங்க? அந்த கருத்தில் இந்த நொடி வரையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் என்பதைப் போல 4 கட்சிகளாக நாங்கள் இருக்கிற இந்த நிலையில் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சேர்ந்த பிறகு இந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிப்போம்.